ஃப்ரெண்ட்ஸ், பாக்யராஜ் சார் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் நடந்து போயிட்டு இருக்கப்போ முள்ளுல கால வச்சுட்டேன்னா, நாம வந்து முள்ளு குத்திருச்சு அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அது அது கிடையாது. முள்ள நான் குத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதே மாதிரி தான் நாம எவ்வளவு சீக்கிரமா நாம ஏமாறுறோமா, இல்ல ஏமாத்தப்படுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் டைம் நம்ம வந்து ஆ ஏமாறோம்னு தான் சொல்லணும். அது வந்து நம்மள சார்ந்த ஒரு விஷயம். நமக்கு எவ்வளோதான் அவேர்னஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, ஒரு சில டைம்ல நாமளே ஏமாந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பணத்தை குறி வச்சு நடக்கிற பெரிய பெரிய மோசடிஸையும் மாடர்ன் டேஸ்ல நடக்கிற ஒரு சில ஸ்கேம்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க் எப்படி செயல்படுது, அந்த நெட்வொர்க் வந்து எந்தெந்த வகையில் செயல்படுது, நாம் அதில் எப்படி போய் ஈஸியாக மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கே ஸோ இங்கே இருக்க நம்ம இப்போ வீடியோ பார்த்துருக்க எக்கச்சக்க பேருக்கு இந்த கால்ஸ் வந்திருக்கும். சார், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களோட ஏடிஎம் கார்டோட அந்த மேலே இருக்க 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள், பின்னாடி இருக்க அந்த 3 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சார், உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, 1,00,000 ரூபாய் வந்திருக்கு சார், பின்னாடி ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்க அந்த 3 டிஜிட் மட்டும் சொல்லுங்க, அதோட சீக்ரெட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஏடிஎம் கார்டோட நம்பர் சொல்றவங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது சொன்னோம் இல்லையா, அவங்ககிட்ட உங்களோட ஏடிஎம் கார்டோட டீடைல்ஸும் கிடைச்சிருக்கும், உங்களோட ஃபோன் நம்பர் டீடைல்ஸும் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னவன் நார்மல், ரெண்டாவது சொன்னவன் கொஞ்சம் ஹேக்கர், அதாவது கம்ப்யூட்டர் மூலியமா அவனுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேர்த்தோட நெட்வொர்க் எப்படி செயல்படுது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் மட்டும் கேட்குறான் அப்படின்னா, ஸோ நார்மலாக அவனுக்கு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்காது. அவன் வந்து எய்தர் என்ன சொல்ல, உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும். இந்த நெட்வொர்க் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போயிட்டு அந்த ரீசார்ஜ் கடையில் வந்து ரீசார்ஜ் போட்டிருப்போம் இல்லையா, ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து சம் பர்சன்ஸ் வருவாங்க. அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த என்டையர் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோவோ இல்லைன்னா காப்பியோ இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயோ போகும். அதாவது அந்த நெட்வொர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு நம்பர் வந்து ஒருத்தங்கிட்ட போயிடும். ஸோ அவன் அங்கேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவான். அவன் கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் தான். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அவன் வந்து அந்த அதாவது ஃபோன் நம்பர் வந்து வேற ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியிருப்பான். ஃபோனையே வந்து வேற ஃபோனையே யூஸ் பண்ணியிருப்பான். லொக்கேஷன் வந்து வேற ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவனை லொக்கேஷன் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ண முடியாது. ஃபோன் நம்பர் இதெல்லாம் வச்சும் அவன் வந்து அந்த பர்சன் தான் அப்படிங்கிறது வந்து உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா மணி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ 2வது கேட்டகரிக்கு வருவோம். அதாவது என்ன அப்படின்னா, அவனுக்கு ஆல்ரெடி உங்களோட ஏடிஎம் கார்டோட அந்த 16 டிஜிட் நம்பர் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரும் ஏடிஎம் கார்டோட சீக்ரெட்டும் தான் தேவைப்படும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹேக்கர்ஸ். இந்த ஹேக்கர்ஸ் வந்து எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அன்ட்ரஸ்டட் சைட்ஸு, இல்லைன்னா அன்வான்ட் சைட்ஸு, இல்லைன்னா நம்ம ஒரு மொக்க கேம் விளையாடுறதுக்காக ஒரு சில இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். இல்லை நான் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கேமிங் சைட்ஸு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த சைட்ஸுக்கு யார் காசு கொடுப்பா? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. ஸோ அவன் வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. பட் ஆனால் அந்த சைட்ஸுக்கு யாராவது ஒருத்தங்க பே பண்ணால் தான் அவனாலும் பே பண்ண முடியும். அப்போ தான் அவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு வேற யாரோ ஒருத்தங்க ஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டிங்ஸ் யார் அப்படின்னா, அந்த அட்வர்டைசர்ஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைசர்ஸில் ஒரு பார்ட் வந்து அந்த ஹேக்கர்ஸ், அதாவது அந்த பிளாக் குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அது எந்த ஆடு எந்த இலவு அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நார்மலாக வந்து அது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கப்ப உங்களோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம படிச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதிலே சொல்லியிருப்பானுங்க, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி டேட்டா நாங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எடுப்போம், இதெல்லாம் பார்ப்போம், அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி அவங்களுக்கு கிடைக்கிறப்போ அவங்களுக்கு எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நாம் நிறைய அன்ட்ரஸ்டட் சைட்ஸில் போயிட்டு என்ன சொல்கிறது, நம்மளோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அதையும் அவன் எடுத்துக்குவான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில அந்த கேமிங் சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து பே அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட அக்கௌண்ட் நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அதுவும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அவன் எடுத்துருவான். ஸோ ஆல்ரெடி அவன் ஹேக்கர்ஸ், அதனால் அவன் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த டேட்டாஸ் எல்லாமே வேற ஒருத்தர் கைக்கு மாறும். அவன் அடுத்த நெட்வொர்க் கொடுப்பான். அதாவது அந்த ஃபோன், அந்த கால் சென்டர் இருக்கும் இல்லையா, அவன் கிட்ட கொடுப்பான். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பண்ணியிருக்கான். அந்த ஃபோனோட லொக்கேஷன்ஸ் மாற்றுறது அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆல்ரெடி அந்த ஃபோனோட லொக்கேஷனையும் அவன் மாற்றிடுவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் கால் வரும். ஸோ இவங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் இவங்க வந்து
அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமையோ, சப்போஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா வேறு யாராவது ஃபாரினரோட அக்கௌண்ட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டோ அவங்ககிட்ட போய் கேட்டால் அவனுக்கே அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. அந்த மாதிரியான அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. பேடிஎம்லேயோ, அமேசான்லையோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. சரி, பொருளை பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த லொக்கேஷன் வச்சு அவங்க ட்ராக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தமிழ் படம் மாதிரி தான் அட்ரஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் அவங்க கிட்ட கேட்டாலும் அட்ரஸ் வந்து தப்பான அட்ரஸாக தான் இருக்கும். அங்கேயும் போய் அவனை ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் அதை வாங்கிட்டு கொண்டு போய் பிளாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் அந்த பொருளை விற்றுட்டு அவனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தையும் எடுத்துக்குவோம். ஸோ இவங்க வந்து சப்போஸ் அந்த பணத்தை எடுத்தாலும் இவங்க அந்த ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்கன்னா, பர்டிகுலர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போட மாட்டாங்க. வேற ஒருத்தங்களோட அக்கௌண்ட்டில் கொண்டு போய் போட்டுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ போய் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நார்மலாக இந்த நெட்வொர்க்கு செயல்படுற விதம். ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நடந்துட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, நான் வந்து ஆன்லைனில் கேம் விளையாண்டேன். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் மட்டும் இது பயங்கரமாக பூம் ஆச்சு. நான் வந்து ஆன்லைனில் கேம் விளையாண்டேன், இது விளையாண்டேன், எனக்கு வந்து இவ்வளோ கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க எடுக்கிறதுக்காக என்னோட ஏடிஎம் கார்டில் இருக்க 16 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டில் இருக்க 16 டிஜிட் நம்பரும் அதுக்கு பின்னாடி இருக்க நம்பருக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எதர் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா மணி வித்ட்ரால் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஏடிஎம் கார்டில் இருக்க அந்த 16 டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒருத்தன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அப்படின்னா எதர் நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு யூபிஐ ஐடி கேட்க சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட ஏதாவது வேலெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வேலெட்டுக்கு அனுப்பலாம். இல்லை அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். அதை விட்டுட்டு ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பர் கேட்குறதுல என்ன யூஸ்? ஸோ அந்த 16 டிஜிட் நம்பர் அவன் எதுக்கு கேட்பான்? ஐசர் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக தான் கேட்பான். அவன் என்ன முட்டாளா? அவன் வந்து 24,000 30,000 கிஃப்ட் கார்டு நமக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான பூம்ஸ் வந்து இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான மக்களும் வந்து இதை உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது உண்மை கிடையாது, அதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, இதான் என்னோட அக்கௌண்ட் நம்பர், இல்லைன்னா இது என்னோட அமேசானோட வாலெட் நம்பரு, இது என்னோட ஃப்ளிப்கார்ட்டோட வாலெட் நம்பர், இதுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஏடிஎம் கார்டில் இருக்க அந்த டிஜிட் நம்பரை கொடுக்குறது ஒரு அட்டர் வேஸ்ட்டு. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது போனது தான். இவங்களோட மேஜர் டார்கெட்ஸ்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப படித்தவங்களோ இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கவங்களோ இருக்க மாட்டாங்க. கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க, இல்லைன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, கொஞ்சம் மைல்டாக படித்தவங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. யாரும் சீக்கிரமாக ஏமாத்தினா உடனே ஏமாறுவாங்க. அந்த மாதிரியான செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அடுத்ததான் மாடர்ன் டேஸில் ஒரு வித்தியாசமான ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கேம்னே நிறைய பேருக்கு தெரியாது, ஆனாலும் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஆன்லைனில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், 1 மணி நேரம் வேலை செய்யுங்க $100 சம்பாதிக்கலாம், 1 மணி நேரம் வேலை செய்யுங்க $1000 $2000 சம்பாதிக்கலாம், $3000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சு $1000 $2000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் யூடியூப் சேனலோ இல்லைன்னா பர்டிகுலர் யார் சொல்கிறாங்களோ அவங்களே ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அவங்க ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சப்போஸ் அவங்க ஏர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூடியூப்புக்கு வரத்துக்கான நேரமே இருக்காது. ஸோ மற்ற எந்த நேரமும் இருக்காது, அதுலேயே உட்காந்துட்டு அவங்களே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாமே. அவங்களோட சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக எல்லாமே ஏர்னிங்கே தான் இருக்கும். அப்போ எல்லா இதுலேயும் ஏர்ன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எதுக்காக ஒருத்தர் வேலைக்கு போகணும்? பேசாமல் அங்கேயே உட்காந்துட்டு அதே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் அது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி. என்ன அப்படின்னா, ஒரு சைட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சைட்ஸோ வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்காகவோ, இல்லை அப்படின்னா வேறு எதுலேயோ போய் வீடியோ பார்க்கறதுக்காகவோ, இல்லைன்னா மியூசிக் லிசன் பண்ணுறதுக்காகவோ அவங்க வந்து ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சம்திங் நிறையா பேர் ஸ்பான்சர் பண்ணணும். ஸோ இதில் ஹேக்கிங் நடக்கிறதுக்கான எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே ட்ரஸ்டட் சைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லா சைட்ஸும் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ஹேக் பண்ணிடுவாங்க. அதுவும் நீங்கள் கண்டினியூஸாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் அதை. ஏன்னா யார் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுனால எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை ஒரு நிமிஷமோ ஓடுது அப்படின்னா, நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தவங்க 1000 பாயிண்ட்ஸ் வாங்குறது கிட்டத்தட்ட நம்ம 1000 நிமிஷம் 500 நிமிஷம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த 500 நிமிஷத்தை நாளில் கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் பே அவுட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இத்தனை டாலர் தான் நீங்கள் பே அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, எதில் ஒரு 4 to 5 இல்லைன்னா 6 மாதம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 6 மாதம் வரைக்கும் யூ ஹாவ் வேஸ்ட் லாட்ஸ் ஆஃப் டைம்ஸ். அதுக்கு வேறு வேலை செஞ்சீங்கன்னா அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த 1 மணி நேரத்தில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், 2 மணி நேரத்தில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம். அது நமக்கே தெரியும், ஆனாலும் அதில் போய் விழுந்து அதை போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ மேக்ஸிமம் ட்ரஸ்டட் சைட்ஸு
இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான டேட்டா என்ட்ரி ஜாப், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்குலாம் அந்த அளவுக்கு ஃபெயில் பண்ணாதீங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்யூனானதும் கிடையாது. ஸோ அடுத்தது வரும், இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் இருக்குது. அந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பே அவுட் கிடைக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கான பே அவுட்ஸ் கிடையாது உண்மையாலுமே. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் நல்லா பெஸ்ட் சைட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் வின் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடாக கிடைக்கும். ஃப்ரீலான்சர் அப்படிம்பாங்க அதுக்கு பேர். அந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான மணி கிடைக்கிற மாதிரி இருக்கும். சும்மா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து $20 வின் பண்ணலாம், எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து $100 வின் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு விளம்பரம். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒன்று எதுவுமே இந்த உலகத்தில் வந்து ஃப்ரீ கிடையாது. தெர் இஸ் நோ ஃப்ரீ லன்ச் அட் ஆல். ஸோ அந்த ஃப்ரீ லன்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலே மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்டையர் நெட்வொர்க் வந்து இப்படி தான் செயல்படும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடர்ன் டேஸில் இந்த மாதிரியான ஸ்கேம், அதாவது உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, உங்களோட டைமை ஃபுல்லாக உறிஞ்சிக்குவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க அச்சீவ் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் வந்து அட்வர்டைஸராக இருக்கேன். நான் வந்து ஒரு சைட்டில் போய் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறைய பேர் பார்க்கணும், அதாவது நான் வந்து ஒரு $1000 உங்களுக்கு நான் பே பண்ணுறேன், இதை வந்து இத்தனை பேர் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சைட்ஸ் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன கேமிங்கு இவனுங்கிட்ட சொல்லுவானுங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அவ்வளோதானே சார், இந்த வியூஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உங்களுக்கு ஆல்ரெடி $10 நான் பே பண்ணுறேன், இந்த கேமை நீங்கள் விளையாண்டுட்டு இருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும், $10 உங்களுக்கு வரும்னு நீங்கள் சொல்லிட்டா சரி நம்ம தலையாட்டுருவோம். உடனே என்ன பண்ணுவான், அந்த வியூஸை இது மூலிமா அவன் கொடுக்க வச்சிருவான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேமிங் சைட்ஸ் இருக்கும். இந்த ஆன்லைன் கேமிங் சைட்ஸில் நீங்கள் இவ்வளோ விளையாட இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவர் வந்து $1,00,000 $2,00,000 ஏர்ன் பண்ணிட்டாரு, இவர் வந்து $10,00,000 ஏர்ன் பண்ணிட்டாரு, ஏன் நீங்கள் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவன் செலவு பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபண்ட் செலவு பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கப்போ ஒருத்தன் மட்டும் ஒரு பர்டிகுலராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேருக்கு அவன் செலவு பண்ணுறது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ நார்மலாக நான் வந்து ஒரு ஹார்டாக உட்காந்து நான் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என்னோட பீப்புள் கூட நான் உட்காந்து விளையாடுறேன் அப்படின்னா யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஃப்ராடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஆன்லைனில் விளையாடுறேன் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரோக்ராமிங், அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவன் நினைக்கிறது என்னன்னு பண்ணிக்கலாம், அதுவும் நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து விளையாடுறேன், இது மூலிமா நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் அ லக். உங்களுக்கு திடீர்னு அடிக்கும், அப்புறம் திரும்பி நீங்கள் கண்டினியூவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூவாக அதுக்குள்ளே பணத்தை போட்டுக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு தடவை ஜெயிச்சிட்டா போதும், அந்த ஐயோ அடுத்த தடவை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த ஃபண்டை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். திரும்பி என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பியும் நம்ம ஒரு 5 தடவை விளையாடுறப்போ ஒரு தடவை ஜெயிப்போம். அந்த ஒரு தடவை ஜெயிச்சது தான் நமக்கு பெருசாக தெரியும், 4 தடவை தோற்றது வந்து நமக்கு பெருசாக தெரியாது, அதுக்கான ஃபண்ட்ஸும் வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு பயங்கர லாஸும், உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ப்ராஃபிட் எதுவும் வரப்போகிறது கிடையாது. அந்த கம்பெனிக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட்ஸ் வரும், அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் உள்ளே போகிறப்ப ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 தடவை ஜெயிக்க வைப்பாங்க, அது வந்து உங்களோட ஆசையை தூண்டுறது. உங்களோட ஆசையை தூண்டிட்டாங்கன்னா ஈஸி, அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து வெளியே போக முடியாது. ஒன்ஸ் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி நம்ம திரும்ப அதே விளையாடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பின்னாடி இருந்து ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ எதுக்காக ஒருத்தர் எதுக்காக ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்க எதுக்காக இந்த மாதிரி கொடுக்கணும், எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் அவன் பே பண்ணணும். ஸோ அதுவும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாடர்ன் டேஸில் இருக்க ஸ்கேமில் விழுந்துடாதீங்க, உங்களோட டைமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஏடிஎம் கார்டு நம்பர் தயவு செஞ்சு யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. சப்போஸ் யாராவது பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ உங்களோட யூபிஐக்கோ இல்லைனா வேலெட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயங்கள். ஏன் அப்படின்னா, கிராமப்புறங்களில் இன்னும் நிறையா பேர் இன்னமும் இப்போ கூட நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க, விஜிலண்ட்டாக இருங்க. தேங்க்யூ.